நீங்க ஃபேட் லாஸ் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபேட் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கங்க. மறக்காம இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஃபேட் லாஸ் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் மென்னுக்கு எவ்வளவு ஃபேட் பர்சன்டேஜ் இருக்கணும், எவ்வளவு ஃபேட் பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா ஆப்ஸ் தெரியும், எவ்வளவு ஃபேட் பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா ஆப்ஸ் தெரியாது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு மென்னுக்கு பாத்தீங்க அப்படின்னா 10 to 12% இருந்தாதான் ஆப்ஸ் தெரியும். அதே மாதிரி விமென்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே உங்களுக்கு ஃபேட் அதிகமாக தான் இருக்கும். அதனால 18 to 20% இருந்தாலே ஆப்ஸ் தெரியும். இந்த பர்சன்டேஜ் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு பாடிக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்டாகவும் இருக்கும். ஒரு மென்னுக்கு ஆவரேஜா ஃபேட் பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 to 24. அதே மாதிரி விமெனுக்கு 21 இருந்து 24 வரைக்கும் இருக்கலாம். ஸோ அத்லெட்ஸா இருந்தாங்கன்னா 14 இருந்து 20% இருக்கலாம். அதே மாதிரி மென்ஸ் அத்லெட்டா இருந்தாங்கன்னா 6 to 13% இருக்கலாம். இது எப்படி ஃபேட் லாஸ்க்கு யூஸ் ஆகும்னு கேக்குறீங்களா? இப்போ உங்க பாடியில எவ்வளவு ஃபேட் பர்சன்டேஜ் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வெயிட் லாஸ் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதாவது என்ன ஒர்க் அவுட் பண்ணணும், என்ன ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிளான் பண்ணுவீங்க. பிளான் பண்ணி ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்றதுனாலையும் சரி, ஒரு டயட்டை ஃபாலோ பண்றதுனாலையும் சரி, உங்களோட ரிசல்ட் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். அதே மாதிரி உங்க பாடியில ஃபேட் பர்சன்டேஜ் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய இன்னர் ஆர்கன்ஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ஃபேட் லாஸ் டயட் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல டயட்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் டயட்டை சென்ட் பண்றேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய்.